இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ நல்லா பாரு, சப்போஸ் என்கிட்ட ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே இருக்கிறது ஒரு சார்ஜ், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இந்த சார்ஜ்னால இந்த பாயிண்ட்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு யாராச்சும் கேட்குறாங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா என்ன சொல்லுவேன்? KQ/R². கரெக்டா? KQ/R². சப்போஸ் டிஸ்டன்ஸ் வந்து R இருந்தால் KQ/R². பட் நல்லா பாரு, இப்போ சார்ஜ் ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. சார்ஜ் ஒரு பாயிண்ட்ல இருக்கா? இல்லை, சார்ஜ் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு? டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் இந்த சென்டர் ஆஃப் மாஸ் பற்றி படிக்கிறப்ப சரி, அந்த மாஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோமா? ஸோ அதே டாபிக் தான் இங்கேயும் கண்டினியூ ஆகுது. ஸோ என்ன ஆக போகுதுன்னா, லீனியர் சார்ஜ். ஒரு சார்ஜ் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ராட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ராடில் சார்ஜ் கொஞ்சம் சார்ஜ் எல்லா இடத்துலையுமே என்ன ஆயிடுச்சு? டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. புரியுதா? எஸ். அப்போ டோட்டல் சார்ஜ் என்கிட்ட எவ்வளோ இருக்குது? சம் Q அளவுக்கு சார்ஜ் இருக்குது. இந்த Q அளவுக்கு சார்ஜ் நான் ஃபுல்லாக எங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்? எல் லென்த்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போ இந்த சார்ஜ் என்ன ஆயிடுச்சு? டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சா? அப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம்னா, என்னோட டோட்டல் சார்ஜ் பை டோட்டல் லென்த். இதோட பேர் என்னன்னு பார்த்தனா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. என்ன சார்ஜ் டென்சிட்டி? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட இருக்கிற சார்ஜை நான் வந்து ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். புரியுதா? வை ஃபுல்லாக சார்ஜ் என்ன பண்ணியிருக்கேன்? டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். வந்தோடனே கதவை கூட்டிட்டு மற்ற ரெண்டு பேர் இவனுக்கு பஸ் எடுத்துட்டு என்னென்ன பண்ணுறீங்க பாரு. இப்போ நல்லா பாரு, இந்த லீனியர் சார்ஜ் டென்சிட்டியோட பேர் பார்த்தோன்னா லாம்டா. லீனியர் சார்ஜ் டென்சிட்டி பேர் என்னது? லாம்டா. எஸ், இது வந்து மாஸ் டென்சிட்டியில் பார்த்துருப்போம். லீனியர் மாஸ் டென்சிட்டின்னு சொல்லி பார்த்துருப்போம். கரெக்டா? எஸ். அப்போ எனக்கு ஒரு சின்ன இடத்துல எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? சம் DQ சார்ஜ் இருக்கும். அதோட லென்த் எவ்வளோ இருக்கும்? அப்போ DL லென்த்ல சார்ஜ் இருக்க போகுது. வெரி குட். எனி டிஃபிகல்ட்டி? அப்போ சப்போஸ் எனக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சு நான் டோட்டல் சார்ஜ் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது? DQ பார்த்தனா லாம்டா DL. அப்போ Q பார்த்தனா இன்டகிரல். புரியுதா? இந்த லாம்டா என்னது? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. அப்போ இந்த லாம்டாவோட யூனிட் என்ன? சார்ஜ் பர் லென்த். அப்போ சார்ஜோட யூனிட் கூலும் இல்லைனா கூலும் பர் மீட்டர். எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? எஸ். இதே மாதிரி சப்போஸ் என்கிட்ட இருக்கிற சார்ஜ் எல்லாத்தையும் நான் சர்ஃபேஸ் ஏரியாவில் ஃபுல்லாக பரப்பி விட்றேன்னு வச்சுக்கலாம். சார்ஜ் என்ன பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஃபுல்லாக சார்ஜாக பரப்பி விட்டு, அப்போ என்கிட்ட இருந்த டோட்டல் சார்ஜ் வந்து எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு? ஏரியாவில். அப்போ ஓகே, இந்த டோட்டல் சார்ஜ் வந்து என்ன ஆயிடுச்சு? டோட்டல் ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். இது பேர் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. என்ன சார்ஜ் டென்சிட்டி? அப்போ DQ/dA. அப்போ டோட்டல் சார்ஜ் வேணும்னா DQ is equal to sigma. Any difficulty? புரியுதா? சிக்மாவோட யூனிட் என்ன? சார்ஜ் per meter square. இன்வர்ஸ் ஆஃப் மீட்டர் ஸ்கொயர். என்னென்னமோ சொல்கிறேன் தலைவர். அப்படி சொல்ல வேலை முடிஞ்சில்ல. இன்வர்ஸ் ஆஃப் மீட்டர் ஸ்கொயரு. சரி, கரெக்டு தான். ஓகேவா? இப்போ பார்த்தோன்னா வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. என்ன சார்ஜ் டென்சிட்டி? அப்போ நல்லா டோட்டல் சார்ஜை நான் டோட்டல் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி ரோ. சரியா? அவன் சின்ன பையன்ல பார்த்து கையை பிடிச்சி பஸ் ஏற்றி விட்டு வந்தாதான். ஓஹோ, நீங்கள் பண்ணது என்னது? கம்மி தான். அப்போ சார்ஜ் என்னது? DQ/dV போட்டுக்கலாமா இந்த இடத்துல சின்ன இடத்துக்கு? அப்போ டோட்டல் சார்ஜ் என்ன ஆயிடுச்சு? புரியுதா? இந்த 3 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காஸ்ட்லாக்கு வரும். யாராச்சும் இம்பார்ட்டண்ட்டாக வந்து நோட் பண்ணல, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. சரியா? இல்லை அப்புறமேல உட்காந்து பார்த்து எழுதினாலும் ஓகே தான். இது ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்துக்கோங்க.
இப்போ நல்லா பாரு, இதுக்கப்புறமேல் வர்றது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்டு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு கிடையாது, சரியா? நீட் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தான் இன்றைக்கி லெக்சர் ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ போர்டு அடிச்சுன்னா நீ பாட்டுக்கு உட்காரல, டான்ஸ் அடிக்கும். இப்போ நல்லா பாரு, ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டு அ யூனிஃபார்ம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது பின்னு சொல்லி. இந்த பாயிண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா சம் ஏ டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? ஏ. புரியுதா? அப்போ ஆல்ஃபா டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும். ஆல்ஃபா ஓகேவா? ஆல்ஃபா டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ நல்லா பாரு, நான் இந்த சார்ஜ்னால இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தா நல்லா பாரு, இந்த சார்ஜ்னால இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தா எவ்வளோ வரும்? kq/α². இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனா q/α ப்ளஸ் சம் ஒரு டெல்டா எல்லாம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நல்லா பாரு, இங்கேருந்து ஒரு சின்ன சின்ன சார்ஜஸ்னால அங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுமா ஆகாதா? அப்போ நான் என்ன அசியூம் பண்ணுறது? இந்த மாதிரி ஏகப்பட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? இன்டகிரேட் பண்ணலாமா? ஏன்னா ஒரு சார்ஜெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன்? இந்த சின்ன எலிமெண்ட்டில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? சம் dq சார்ஜ் இருக்கும். இதோட லென்த் எவ்வளோ? சம் dl. எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? ஓகே. அப்போ என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா என்ன? kq/r², சம் டிஸ்டன்ஸோட ஸ்கொயர். கரெக்டா? ஓகே. இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல dq ஏன்னா சின்ன சார்ஜா, அப்போ இன்டகிரல் ஆஃப் k dq/r² போடலாம். கரெக்டா? பட் இந்த ஆர் பார்த்தினா கான்ஸ்டன்ட்டா இல்லை. இந்த ஆர் பார்த்தினா இந்த டிஸ்டன்ஸ் வந்து சார்ஜ் ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குமா ஆகாது? அப்போ நல்லா பாரு, எனக்கு dqக்கு என்ன ஃபார்முலா பார்த்த? லாம்டா dl. கரெக்டா இல்லையா? லாம்டா dl. அப்போ k dqக்கு பதிலானா லாம்டா r² என்னது? இந்த இடத்துல லென்த் தானே, அப்போ இந்த இடத்துல l² போட்டுக்கலாமா? கரெக்டா? நல்லா பாரு, ஆல்ஃபாங்கிறது என்ன அது வந்து அதை பற்றி நான் பேசுகிறேன். ஓகேவா? ஏன்னா நல்லா பாரு, இந்த சார்ஜ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நல்லா பாரு, ஸ்டார்டிங் சார்ஜ் எங்கே இருக்குது? அந்த பாயிண்ட்லேருந்து சார்ஜ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? ஸ்டார்டிங் சார்ஜ் ஆல்ஃபா டிஸ்டன்ஸில் இருக்குது. கடைசியில் இருக்கிற சார்ஜ் எவ்வளோ தூரத்தில் இருக்கும்? ஆல்ஃபா ப்ளஸ் எல். வெரி குட். கடைசி சார்ஜ் எவ்வளோ தூரத்தில் இருக்கும்? மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டேன். எஸ், ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். சரியா? இப்போ உட்காந்து இதை இன்டகிரேட் பண்ணி சால்வ் பண்ணு. வெளுத்து கொடு, சால்வ் பண்ணு. இது நல்லா பாரு, லாம்டா கான்ஸ்டன்ட்டு. அப்போ கே லாம்டா -1/Lன்னு கிடைக்கும். லிமிட் என்ன? ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபாலேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் எல் வரைக்கும். எப்படி இன்டகிரேஷன் தெரியுமா? dx/x² இன்டகிரேட் பண்ணுற, அதாவது x⁻−2 dx இன்டகிரேட் பண்ணுவேன். அப்போ என்ன கிடைக்கும்? x⁻−2 + 1 அப்போ x⁻−1/-1. இதை நான் -1/xன்னு எழுதலாமா? புரியுதா? அதனால அங்கே 1/L போட்டு இப்போ லிமிட் அப்ளை பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவியா? ப்ளஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும்ல. எடு எல்சிஎம் எடு. மைனஸ் எல், அப்போ ஆல்ஃபா இருக்குமா? ப்ளஸ் எல், சாரி ப்ளஸ் லாம்டா ப்ளஸ் எல், அதாவது லாம்டா பை எல் இன்டூ லாம்டா ப்ளஸ் எல். என்னடா உள்ள மைனஸ் லாம்டா ப்ளஸ் லாம்டா ப்ளஸ் எல்லா? மைனஸ் எல்லு ப்ளஸ் எல் கேன்சல் ஆயிடும். நான் சொன்னேன் லாம்டா பை எல் இன்டூ லாம்டா ப்ளஸ் எல். லாம்டா ஆல்ஃபா சாரி நான் அதான் பழகிட்டேன். சாரி
ஓகேவா? ஓகே. இப்போ இவங்க பார்த்தனா இது லாம்டா இன்டூ ஆல்ஃபாக்கு பதில் அகைன் சார்ஜை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. சரியா? அதனால் இது என்ன ஆயிரும்? KQ பை இல்லை நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா? இன்டகிரேஷன் எங்கேருந்து எங்கே வரைக்கும் பண்ணுவேன்? ஆல்ஃபாலேருந்து ஆல்ஃபா தானே, இப்போ லிமிட் தப்பாக அப்ளை பண்ணியிருக்கோம். எங்கேருந்து? ஆல்ஃபாலேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் இல்லை, அப்பர் லிமிட் ஓகே, லோயர் லிமிட்டில் தப்பு பண்ணியிருக்கோம். கரெக்டா? அப்போ மேலே என்ன கிடைக்கும்? லாம்டா எல். கரெக்டா? அப்போ நல்லா பாரு, என்னோட டிக்யூவோட வேல்யூ என்ன? லாம்டா டிஎல்லா. அப்போ கியூ வந்து லாம்டா எல். அப்போ திரும்பி அதை சுற்றி சப்ஸ்டியூட் பண்ணதுனால இது வந்துருச்சு. முடிஞ்சா? புரியுதா? சரி, இப்போ நல்லா ரொம்ப சிம்பிள். சப்போஸ் இந்த ராடுக்கு லென்த்தே இல்லைன்னு வச்சுக்கோ. அப்போ லென்த் என்ன ஆயிரும்? அப்போ லென்த் 0னா இந்த எல்லா சார்ஜுமே இந்த பாயிண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? லென்த் 0 ஆயிடுச்சுன்னா இந்த எல்லா சார்ஜுமே இந்த குறிப்பிட்ட பாயிண்ட்ல இருக்கா? அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஆல்ஃபா டிஸ்டன்ஸா? அப்போ நான் சிம்பிளாக என்ன சொல்லிக்கலாம்? ஆல்ஃபா டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால KQ பை ஆல்ஃபா ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல L is equal to 0 போடு. முடிஞ்சா? புரியுதா? என்ன புரியலையா? முடிஞ்சா கொஸ்டின்? ஸோ இதே பார்த்தா நம்ம கிராவிடேஷனல் ஃபீல்டில் பார்த்தோம். இதே ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஸோ அதுக்காக தான் இதை கொண்டு வந்தோம். ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டில் பார்த்தோன்னா சப்போஸ் ஒரு மாஸ் இருக்குன்னா இந்த மாஸ்லேருந்து எவ்வளோ தூரம்? ஸோ அதுங்க ஒரு ராட் வச்சுருந்தோமா? இந்த ராட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் இருக்குது. இதனால் இந்த ராடில் இருக்கிற மாஸ்னால இங்கே எவ்வளோ கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கும்? ஸோ சேம் ஃபார்முலா. ஓகேவா? வெரி குட். இப்போ இதுதான் கொஸ்டின். ஃபைண்ட் த ஃபோர்ஸ் டியூ டு யூனிஃபார்ம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அட் அ பாயிண்ட். பாயிண்ட் பார்த்தோன்னா சம் ஏ டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஏ டிஸ்டன்ஸில் இருக்குது. சரியா? அப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும்? இப்போ தான் பார்த்தோம். KQ by A into A plus L. A plus L L plus A எப்படினாலும் வச்சுக்கலாம். L plus A. Any difficulty? இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. கொஸ்டின் என்ன கேட்குறான்? ஃபோர்ஸ் கேட்குறான். ஃபைண்ட் த ஃபோர்ஸ் டியூ டு யூனிஃபார்ம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இங்கே ஒரு சின்ன சார்ஜ் இருக்குது, ஸ்மால் q. அப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஃபோர்ஸ் பார்த்தனா சார்ஜ் இன்டூ ஃபீல்டு. கரெக்டா? ஃபீல்டு இன்டூ q. KQQ. Any difficulty? புரியுதா? தூக்கம் வந்துருச்சு. என்ன குடிச்சிட்டு வந்த?